ஹலோ. இப்போ ஒரு ஹீரோ ஜீரோ ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்கலாம். இது வந்து 3 மணிக்கு மேலே தான் பண்ணணும். ஏன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், லாட் சைஸும் ஜாஸ்தியாக பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் வந்து 3 மணிக்கு மேலே இந்த 3:10க்கு 79,150 இருந்தது. அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 79,200 புட்டும் காலும் வச்சிடும். அந்த டயத்தில் வந்து 79,200 புட்டில் வந்து நியர்லி 150 ரூபா இருந்தது. ஸோ இந்த 150 ரூபாயை ஜீரோ பண்ணணும்னா இது வந்து மேலே போகணும். அப்போ தான் புட்டு வந்து ஜீரோ ஆகும். ஸோ இது மேலே போகணுன்னாக்க இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து 14 ரூபாவில் இருக்கிற ஆப்ஷன் வந்து 80 ரூபா வரைக்கும் போகும். அதனால் இந்த கேண்டிலை ஹிட் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் ஏறிச்சு இல்லையா, ஏறும்போது சரி இதை வந்து 150 ரூபா இருக்கிறது ஜீரோ பண்ண போகிறான், இது வந்து ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகணும்னா இது வந்து இது வரைக்கும் போகும். அதனால் நம்ம 50 லாட் வந்து இதை வாங்கிடலாம். இது 20 ரூபாய்க்கு வாங்கிட்டோன்னா இது 80 ரூபாய்க்கு போகும். ஸோ இது வந்து ஜீரோ ஆகிடும். இது ஜீரோ ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இது 80 ரூபாய்க்கு போயிடும். இது ஜீரோ ஆக்கணுன்னா ஏற்றின்னு தான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி இதில் 50 லாட்டை அடிச்சிட்டேன் 10,000 ரூபாய்க்கு. ஆனால் 2 தடவை அடித்து பயந்து வெளியே வந்தாச்சு. ஏன்னா 5,000 ரூபா தான் ப்ராஃபிட் இருக்குது, மேக்ஸிமம் 5,000 ரூபா தான் ரிஸ்க் எடுக்க முடியும். அதனால் ஆனால் என்னோடய ப்ரொடிக்ஷன் படி இதை ஜீரோ பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க, இது நேராக 80 ரூபாய்க்கு போயிருக்கோம், எனக்கு 40,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நான் எதனால் அப்படின்னு நினச்சேன்னா, இது வந்து ஆக்சுவலாக இந்த புட்டை வந்து 2,000 ரூபாயிலேருந்து ஷார்ட் பண்ணின்னு வரான். 2,000 ரூபாயிலேருந்து 0 ரூபா இருக்குது நியர்லி. அதனால் இது ஜீரோ ஆகிடும், எப்படியும் கன்ஃபார்மாக ஜீரோ ஆகிடும். நம்ம அதனால் இந்த காலை வந்து இந்த இடத்துல 50 லாட் அடித்தா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் 80 ரூபா, அதை தாண்டி போனால் 140 ரூபா, மினிமம் ஒரு 30,000 40,000 ரூபா கிடைக்கணும் இதை அடிச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஜீரோ ஆகலை, இது ஜீரோ ஆகிப்போச்சு. இதில் பார்த்தா தெரியும், ஆர்டரை ஃபஸ்ட்டு இதில் வரேன். ஸோ இந்த ஆர்டரில் பார்த்தா தெரியும், 23 ரூபாய்க்கு வாங்கிட்டு 21 ரூபாய்க்கு, மறுபடியும் இது 34 ரூபாய்க்கு வாங்கி 23 ரூபாய்க்கு, மறுபடியும் 43 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு. இதை அப்படியே விட்டுருந்தா கூட 23 ரூபாய்க்கு வாங்கி 43 ரூபாய்க்கு விட்டுருந்தா கூட 20 ரூபா கிடச்சிருக்கும். மோஸ்ட்லி ஒரு 10,000 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஆனால் அது 80 ரூபா வரைக்கும் போகும், ஒரு 40,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இது வந்து 40,000 ரூபா ப்ராஃபிட்டாக இருந்தால் ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் 5,000 லாஸில் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஹீரோ ஜீரோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஆஃப்டர் 3 o'clock என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற புட்டையும் காலையும் வச்சுக்கலாம். சப்போஸ் புட்டில் நிறைய இருந்தால் காலை அடி. சப்போஸ் புட்டில் ஒரு 10,000 ரூபா ப்ரீமியம் இருக்குது, இதில் வந்து ஒரு 1,000 ரூபா தான் இருக்குன்னா இந்த 10,000 ரூபாயை அடிக்கிறதுக்கு மேலே ஏறி போவான். இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே பொருந்தும். இதில் வந்து ப்ரீமியம் ஜாஸ்தி இருந்தால் அதை புட்டில் ப்ரீமியம் ஜாஸ்தி இருந்தால் கால் அடிப்பான், காலில் இருந்தால் புட்டு அடிப்பான். எது ப்ரீமியம் ஜாஸ்தியோ அதை ஜீரோ பண்ணி விட்ருவாங்க. அதனால் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணலாம். பட்டு மினிமம் 1 லாட் 2 லாட் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா 1 லாட் அடித்தாலே 1000 ரூபா கிடச்சிடும், 500 1000 ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். பட் லாட் சைஸும் கம்மி, 20 ரூபானா ஒரு லாட்டே 200 ரூபா தான் வரும். ஒரு லாட்டு 200 ரூபாய்க்கு 500 ரூபா கிடச்சிடும். ஸோ இந்த ஹீரோ ஜீரோ ஸ்ட்ராட்டஜியை ஒரு 3:10க்கு அடிக்கலை.
அப்போ வந்து பிரீமியத்தை பார்த்துக்கணும். அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இதுக்குள்ள பிரீமியமும் அதுக்குள்ள பிரீமியமும் ஜாஸ்தியாக இருந்தால் எந்த சைடு கம்மியாக இருக்கோ அதை வாங்கணும். ஜாஸ்தியாக இருக்கிறத 0 ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.